first question பாருங்க. Filling the blanks. The ratio between the circumference and diameter of a circle அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு circumference of a circle ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πrன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ circumference of a circle என்ன போடுவீங்க? 2πr. ஓகேவா? அப்போ அடுத்தது என்னது? டயாமீட்டர். டயாமீட்டருக்கு வந்து என்னென்னா 2 ரேடியஸ், அதாவது இது வந்து ஒரு ரேடியஸு, இந்த பக்கம் ஒரு ரேடியஸ் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? டயாமீட்டர். இந்த ஃபுல் லென்த்தை தான் நம்ம வந்து டயாமீட்டர்னு சொல்கிறோம். அப்போ 2r இருக்குது இல்லையா? அப்போ 2r. ஓகேவா? இப்போ பாருங்கள், ரேஷியோவில் இருக்கிறத நம்ம எப்படி எழுதிக்கிடுவோம்? 2πr டிவைடட் பை 2rன்னு எழுதுவோமா? இது இப்படியும் எழுதலாம் இல்லையா? இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 2 கேன்சல் ஆகிடும், r டிவைட் ஆகிடும். ரிமைண்டர் என்ன இருக்குது? பை மட்டும்தானே இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னதுங்க அப்படின்னா பை தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், the line segment which joins any 2 points on a circle. ஏதோ 2 பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிளில் இங்கே நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இந்த லைனை ஃபுல் லைனை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்டு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? CHORD கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், த லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் அ சர்க்கிள். இந்த ஒரு சர்க்கிள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இதில் லாங்கஸ்ட் கார்டு வந்து என்ன அப்படின்னா டயாமீட்டர் தான். இது ரேடியஸு, இது ஃபுல் லென்த் நம்ம எடுக்கிறோம், ஒரு சர்க்கிளோட ஃபுல் லென்த் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் என்னது? டயாமீட்டர். அதான் லாங்கஸ்ட்டு கார்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் டயாமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் அ டயாமீட்டர் 24. இப்போ டியோட வேல்யூ தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி செய்யலான்னு பாருங்கள். டியோட வேல்யூயை 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க நமக்கு அப்படின்னா ஆரோட வேல்யூ கேட்குறாங்க. ஆர் வேணும் அப்படின்னா இந்த இது லென்த்து ஃபுல்லாக 24 அப்படின்னா எனக்கு இந்த ஹாஃப் தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இது வந்து 24 2ஆல் நான் டிவைட் பண்ணிக்கலாமா? 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் நமக்கு? 24 12 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எ பார்ட் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் கால்டு. ஒரு பார்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்க் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இஸ் கால்ட் as a arc. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். மேட்ச் த ஃபாலோயிங். ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? πr ஸ்கொயர். ஏரியா ஆஃப் அ சர்க்கிளோட ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளோட ஃபார்முலா 2πr. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் தி செக்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து தீட்டா டிகிரி டிவைட் பை 360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? தேர்ட் ஒன். ஏரியா ஆஃப் அ செக்டரோட சர்க்கிளோட ஃபார்முலா. Circumference of a semicircle pi plus 2 into r. இதுதான் circumference of a semicircle. செமிசர்க்கிள்னால் இந்த பாதி தான். ஓகேங்களா? அடுத்து ஏரியா ஆஃப் அ குவாட்ரண்ட். குவாட்ரண்ட் அப்படின்னாலே என்ன மீனிங்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, இதை இப்படி 4ஆக டிவைட் பண்ணிட்டோம். சரியா? இப்படி 4 பார்ட்ஸாக இருக்கா? ஒரு சர்க்கிள் 4 பார்ட்ஸாக இருக்குது. சரியா? ஒரு சர்க்கிளில் 4 பார்ட்டாக ஒரு சர்க்கிளை நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லையா? இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்? குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ 1/4 πr ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின், ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆஃப் த ஷேடட் செக்டார்ஸ். ஈச் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டூ ஈக்குவல் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு ஃபுல் சர்க்கிளோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி. சரியா? ஒரு செக்டாரில் ஒரு ஃபுல் சர்க்கிளோட வேல்யூவோடவே 360 டிகிரி. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா இதனால் 2ஆக பிரிச்சுருக்காங்க. இது எத்தனை சர்க்கிளாக பிரிச்சுருக்காங்க? சர்க்கிள் எத்தனை டிவைடாக பண்ணியிருக்காங்க? 1 2. அப்போ 360 டிவைடட் பை 2. 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2. இங்கே 1 2 is 2. 3ல் ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. அப்போ 16. 16ன்றது 2 டேபிளில் எப்போ வரும்? 8 டைம்ஸ் வரும். 8 2s are 16. அப்புறம் 0. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்து நமக்கு 180 டிகிரி அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ இதில் எத்தனை சர்க்கிளை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க? நமக்கு சர்க்கிள் எத்தனை டிவிஷன் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. 5 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 360 டிகிரி டிவைடட் பை 5. சரியா? 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 5 is 5. இங்கே 7 5s are 35. ரிமைண்டர் 1 72. அப்போ ஒரு ஆங்கிளில் ஒரு போர்ஷனை எத்தனை டைம் வந்து இதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 72 டிகிரியால் இதை 5 டைம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ
நம்ம என்ன பண்ணுறோம் 360 டிகிரியை 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ 8 டேபிளால் கேன்சல் பண்ணி பாருங்கள். 18 இஸ் 8. இங்கே 8 4s are 32. 8 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். ரிமைண்டர் 36ல் 32 போச்சுன்னா மீதி எவ்வளவு நமக்கு 4 இருக்குமா? இப்போ 4 0 14 வந்திருக்கு. 40 8 டேபிள் எத்தனை டைம்ஸ் போகும்? 5 டைம்ஸ் போகும். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? 45 டிகிரி. இந்த 45 டிகிரியால் நம்ம என்ன பண்ணுறோம் வச்சுருக்கோம், ஒரு டிவிஷனோட வேல்யூ வந்து இங்கே என்னென்னா 45 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க. அப்போ 36 360 டிகிரி டிவைடட் பை 10 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 36 டிகிரின்னு கிடைக்குமா? அந்த 0 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான்ப்பா. இப்போ தீட்டாவோட வேல்யூ இங்கே வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 36 டிகிரி அப்படின்னு கிடச்சிருக்கு. புரியுதா? ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Fourth question, for the sector with given measures, find the length of the arc, area and perimeter கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிளோட வேல்யூ வந்து 45 டிகிரியாமா. ஆரோட ஒர்க் வேல்யூ வந்து ரேடியஸ். ஆர்னா என்ன அப்படின்னா ரேடியஸ். சரியா? இந்த ரேடியஸோட வேல்யூ வந்து 16 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பையோட வேல்யூ வந்து நம்ம 3.14 அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சென்ட்ரல் ஆங்கிள் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூவை 3.14ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா என்ன நமக்கு? தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துருக்காங்க. சரியா? தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம்? 45 டிகிரி. இங்கே 360 இருக்குது, அது அப்படியே எழுதிக்கிட்டோம். 2 அப்படியே எழுதிக்கலாம். பை இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ என்னது? 16. பைக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 3.14 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது 45 டிகிரியை 360யை 45 டிகிரியில் கேன்சல். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு 4 டேபிளால் கிராஸ் பண்ணலாமா? 4 4s are 16. இங்கே 9 4s are 36. 0ன்னு வந்துருமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 45 டேபிளால் 145 is 45. 245s are 90. முடிஞ்சா? இந்த 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன இருக்குங்க? 3.14 இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ணலாமா? 3.14ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 4s are 16. ரிமைண்டர் 1. 4 1s are 4. 4 + 1 5 போட்டோமா? அடுத்து டெசிமல் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு பாயிண்ட் வச்சாச்சு. 4 3s are 12. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 12.56. ஓகேவா? 12.56 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து என்னது? லென்த் ஆஃப் த ஆர்க்கை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க நமக்கு அப்படின்னா, லென்த் ஆஃப் த ஆர்க்கு கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் செக்டர் ஃபார்முலா என்ன நமக்கு? தீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர் யூனிட்ஸ். லென்த்துக்கு வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, இங்கே ஸ்கொயர் போட மாட்டோம், 2πrன்னு போடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். ஒரு 16 வந்து கட் பண்ணுங்கள், 4 வந்துடும். இங்கே 90, இங்கே 1, இங்கே 2. ஓகேவா? இங்கே 2 4 2 கேன்சல் பண்ணால் 4 2s are 2. இப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்குது? 16 × 2 எவ்வளவு நமக்கு? 32. அதோட 314 மல்டிபிள் பண்ண போகிறோம். 4 2s are 8. 1 2 is 2. equal to L plus 2R அப்படின்னு வரும். சரிங்களா? L plus 2R. எல்லோட வேல்யூ நமக்கு என்னது? லென்த் ஆஃப் த ஆர் கண்டுபிடிச்சிக்கோமா? 12.56. அதை எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது நமக்கு? 16. 2 16 மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 32 எழுதிக்கிறோம். அப்போ 12.56 + 32 ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 44.56 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செம்ம பாருங்கள். 4th செகண்ட் சப்டிவிஷனு
அதே கொஷின் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம். சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ சென்ட்ரல் ஆங்கிளோட வேல்யூ நமக்கு என்னது 120 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 120 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். டியோட வேல்யூ 12.6 சென்டிமீட்டர். இந்த 12.6 சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டி, அதாவது ஆர்ன்றது என்னது டயாமீட்டருங்கிறது 2 ரேடியஸ் சேர்ந்தது தான் டயாமீட்டர். அப்போ ஆறுங்கிறது வந்து டயாமீட்டரில் பாதி. ஸோ D/2ன்னு எழுதிக்கிறோம். 12.6 டிவைட் பை 2 கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 1:2. இங்கே 12 வந்து எதில் வரும் 6 டைம்ஸ் வருமா, 6 2s are 12. அடுத்தது இங்கே என்ன இருக்குது 3 2s are 6. அப்போ 3 போட்டுக்கலாமா, 6.3ன்னு ஆன்சர் கிடைக்கும் ரேடியஸோட வேல்யூ. இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க்கோட ஃபார்முலா நமக்கு என்னது theta divided by 360 degree into 2 pi r. லென்த்னா 2 pi r, ரேடியஸ்னா pi r ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ தீட்டாக்கு 120 போட்டாச்சு, 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், இப்போ தீட்டாவோட வேல்யூ எழுதிட்டிங்களா. அடுத்து 2 பைக்கு பதிலாக இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.14 போட சொல்லி கொடுத்துருக்காங்க கிவன். ஸோ 3.14 போட்டுக்கிட்டீங்க, 14 போட்டாச்சா. இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 6.3 எழுதிட்டோம். இப்போ இங்கே 0 0 கேன்சல் பண்ணிவிட்டு 112 is 12, 3 12s are 36. ஓகேவா? 3 டேபிள் இங்கே கட் பண்ணுங்கள். 1 3 is 3, இங்கே 2 3s are 6, 1 3 is 3 வந்துருமா. இப்போ 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணும். 2 21 21 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 42ன்னு வந்துருமா. 42வை 314 மல்டிபிள் பண்ண போகிறோம். சரிங்களா? 4 2s are 8. அப்புறம் 1 2 is 2, 3 2s are 6. அடுத்த நம்பர் 4 4s are 16, ரிமைண்டர் 1, 1 4 is 4, 4 plus 1 5. அடுத்து 12. ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணுங்க. 8 8 11 1 11, ரிமைண்டர் 1, 1 plus 2 3, அப்புறம் இங்கே 1. சரிங்களா? இப்போது எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது பாயிண்ட் பார்க்குறதுக்கு டெசிமல் பாயிண்ட்டு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 2 இருக்குது, 2 இங்கே ஒன்று 1 3. அப்போ 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 13.188 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அடுத்து பாருங்கள் ஏரியா ஆஃப் செக்டார் பார்க்க போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் அதே மாதிரி தான் 12 டிவைடட் பை 120 டிவைட் பை 316 இருக்குது. இன்ட்டு பையோட வேல்யூவில் 3.14 போட்டுட்டோம். ஏரியா ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 6.3 இன்ட்டு 6.3. சரிங்களா? இப்போ அதே மாதிரியே கட் பண்ணலாமா, 0 0 கேன்சல் பண்ணலாம். 1 12 is 12, 3 12s are 36, 3 வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கே மறுபடியும் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 314ஐயும் 21ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் நமக்கு 1 4 is 4, இங்கே 1 1, மறுபடியும் 1 3 is 3 எழுதிங்க. 0 போட்டு அடுத்த ஸ்டெப்பு 4 2s are 8, 1 2 is 2, 3 2s are 6. இங்கே 4 வரும், இங்கே 9, இங்கே 5, இங்கே 6. எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 6.594 இருக்கும். அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் 6.3வும் மல்டிபிள் பண்ண போகிறோம். சரியா? டெசிமல்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணிட்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஓகேவா? 3 4s are 12, ரிமைண்டர் 1, 9 3s are 27, 27 plus 1 எவ்வளவு 28, ரிமைண்டர் 2, 15 plus 2 17, 17 ரிமைண்டர் 1, 6 3s are 18, 18 plus 1 19 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது 6 4s are 24, ரிமைண்டர் 2, 9 6 are 54, 54 plus 2 56, 5 இருக்கும். 6 5s are 30, 30 plus 5 35, ரிமைண்டர் 3, 6 6 are 36, 36 plus 3 39. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா, எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா பாருங்கள். 2 plus 0 2, 8 plus 4 12, ரிமைண்டர் 1, 6 plus 7 13, 13 plus 1 14, ரிமைண்டர் 1, 9 plus 1 10, 10 plus 5 15, ரிமைண்டர் 1, 9 plus 1 10, 10 plus 1 11, 11 plus 1 இங்கே வந்து ரிமைண்டர் 1, அப்போ 4. ஸோ எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி இப்போ பாயிண்ட் வைக்கணும், இங்கே ஒரு 3 டிஜிட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ 4 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4. அப்போ இங்கே வருமா நமக்கு பாயிண்ட்டு. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது 41.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ஆன்சர் என்னது 41.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டருக்கு லென்த்துக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க நமக்கு
லென்த் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 13.188ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதையும் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ நமக்கு என்னது 6.3. 6.3 2 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 6 3 2s are 6 ரிமைன் அடுத்து 3 2s are 6 அப்புறம் டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாமா, அடுத்து 6 2s are 12 அவ்வளோதான். இங்கே 13.88 இருக்குது. ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள், 13.188ஐயும் 12.6ஐயும் ஆட் பண்ணுறோம். இப்போ 8 இங்கே 0 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 8 8 7.5. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு 25.78. ஓகேங்களா, 27.88 இருக்கா. அப்போ இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், லாஸ்ட் நம்பர் வந்து நமக்கு 5 விட கிரேட்டராக இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரில் நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்டிமேஷன் பண்ணுவோம் இல்லையா, 1 ஆட் பண்ணி எழுதுவோமா, அது மாதிரி எழுதிக்கலாம். 25.79 அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா, அதே நெக்ஸ்ட் 5th சம். ஃப்ரம் த மெஷர்ஸ் கிவன் பிலோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 48 மீட்டர் அண்ட் ரேடியஸ் இஸ் 10 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன, லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா LR டிவைடட் பை 2. நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு. ஒன்று வந்து θ டிகிரி டிவைடட் பை 36 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர் யூனிட்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி L இன்ட்டு R டிவைடட் பை 2ன்னு இருக்குது. இப்போ தீட்டா வேல்யூவே நமக்கு இந்த கொஷினில் கொடுக்கல அப்படிங்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லென்த்தும் ரேடியஸும் கொடுத்தா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏரியா கண்டுபிடிக்க. சரியா, என்ன பண்ணியிருக்கோம் நம்ம 48 இன்ட்டு 10 டிவைடட் பை 2 அவ்வளோதான். இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 1 2 is 2 5 2s are 10 மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடும், 85 வந்து 48 வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 8 4s are 40 ரிமைண்டர் 4 5 4s are 20 20 + 4 24. அப்போ ஆன்சர் என்ன வந்தது 240 மீட்டர்ஸ் அப்படின்னு மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிடலாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செகண்டும் அதே தான், லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருக்காங்க 50 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 13.5 சென்டிமீட்டர். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். அதே ஃபார்முலா தான், LR டிவைட் பை 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லுக்கு பதிலாக 50 ஆட் போட்டுட்டோம், ஆருக்கு பதிலாக 13.5 போட்டாச்சு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, 13.5ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ என்ன வந்துடும், 5 5s are 25 ரிமைண்டர் 2 இருக்குது. அடுத்து 5 3s are 15 15 + 2 17 ரிமைண்டர் 1 இருக்குது. 5 1 5 is 5 5 + 1 6. இப்போ எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். கரெக்டுங்களா, பாயிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா, அந்த 0வை ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, 50 தானே, 50ஆல் தானே மல்டிபிள் பண்ணோம். ஸோ அந்த 0வை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா இங்கே வந்துடும் 675 அப்படின்னு எழுதிடலாம் டிவைடட் பை 2. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், என்ன வரும் 1 2 is 2. இங்கே 3 2s are 6. மறுபடியும் இந்த நம்பர் வந்து 3 2s are 6 ரிமைண்டர் 1. அப்போ 7 2s are 14 14க்கு அடுத்து ரிமைண்டர் 1 இருக்குது. பாயிண்ட் வச்சுக்கலாமா, ஒரு 0 ஆட் பண்ணால் என்ன வந்துடும் 10 இருக்குமா. அப்போ 337.5 மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடணும். சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாமா.